ஒரு குட்டி இமாலய நேஷன் 16வது ரேங்க்ல T20 ரேங்க்ல இருக்க ஒரு குட்டி கிரிக்கெட் டீம் 2022 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் அண்ட் 2 டைம் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸான இங்கிலாண்டை வந்து ஒரு எட்ஜுக்கு கொண்டு போய் அவங்க மரண பீதி, ஒரு தோல்வியோட பீதியை காமிச்சாங்கன்னா நம்புவீங்களா? ஹாய், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். எஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிக்கெட் அனாலிசிஸ் கிடையாது, கிரிக்கெட் ஸ்கோர்ஸ், டாஸ் அப்டேட் எதுவுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் டு ப்ரைஸ் நேபாள் டீம். எஸ், அந்த ஹிமாலயன் டீம் யார், அந்த ஹிமாலய நேஷன் யார் அப்படின்னா நம்ம பக்கத்து நாடு நேபாள் டீம் தாங்க. டேக் எ பவ். ஒரே ஒரு மேட்ச்சில் என்டையர் வேர்ல்டு அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. 2 டைம் சாம்பியன்ஸான 2022 வந்து வேர்ல்ட் கப் ஜெயித்த இங்கிலாந்து டீமை வந்து ஒரு மரண பீதி அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு 180 ரன்ஸ் சேஸில் கடைசி 3 ஓவர்ஸில் 48 ரன்ஸ் அடிக்கணும். எந்த டீமாக இருந்தாலும் ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க. அதுவும் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து கூட அப்படின்னு நினைக்கும் போது, எஸ், அவங்க காமாக 2 ஓவர்ஸில் வந்து 38 அடிச்சிட்டாங்க. கடைசி ஓவரில் 10 ரன்ஸ் தான் தேவை. 2 ஓவர்ஸில் 38 அடிச்சிட்டாங்க. கடைசி ஓவரில் 10 ரன் தான் தேவைன்னு போது ஆல்மோஸ்ட் சீல் ஆயிடுச்சு. மேட்ச் நேபாள் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லா ஃபேன்ஸ்கிட்டுமே இருந்துச்சு. லைக் அந்த மாதிரியான ஒரு ஷோ வந்து வாங்கடே ஸ்டேடியமில் வந்து நேபாள் டீம் காமிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் டேக் அ பவ் டு நேபாள் கிரிக்கெட் டீம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக அண்ட் மேபி அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணாங்களோ என்னமோ, கடைசி ஓவரில் அந்த 10 ரன் அடிக்க முடியல அவங்களால. சுட்டி குழந்த சாம் கரன் வந்து ரொம்ப நல்லா அந்த ஓவரை போட்டு 5 ரன் தான் கொடுத்தாரு. கடைசியாக இங்கிலாந்து 4 ரன் வித்தியாசத்தில் அந்த மேட்சை ஜெயித்தாங்க. பட் இது இப்படி நேபாள் தோத்துமே கூட நம்ம சைடு லெஜெண்டரி பிளேயர்ஸ் இருக்காங்களா, அஸ்வின், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமர்ஜிங் நேஷன் இன் கிரிக்கெட் வேர்ல்ட். அதே மாதிரி நம்ம யுவராஜ் பாஜி என்ன சொன்னார் அப்படின்னா, அ லாஸ் ஃபீல்ஸ் லைக் அ மாரல் வின். இந்த லாஸாக இருந்தாலுமே இது மாரலாக கிரிக்கெட் வைஸாக பார்க்கும்போது, ஒரு ஃபேனாக பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து நேபாள் எல்லார் மனசையும் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸ் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமர்ஜிங் டீம். எஸ், டிஸ்பைட் ஆஃப் லாஸ் we need to congratulate them. அண்ட் டேல் ஸ்டெய்னு கூட வந்து நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் சப்போர்ட் வேணும்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் ஒரு லெஜெண்ட்ஸோட சப்போர்ட் அந்த டீமுக்கு இருந்துச்சு அப்படின்னா, எஸ், அஃப்கோர்ஸ் பிசிசி அந்த நேபாள் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஒரு லெஜெண்டரி கோச்சஸோட சப்போர்ட் அந்த டீமுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இட் வில் அந்த டீமை வந்து ஒரு நல்ல மேபி இப்போ ஆப்கானிஸ்தான் எப்படி நம்ம வந்து ஒரு காம்படிட்டராக பார்க்குறோமோ, பங்களாதேஷ் எப்படி ஒரு காம்படிட்டராக பார்க்கணுமோ, ஃப்யூச்சரில் வந்து நேபாளையும் அந்த காம்படிட்டராக பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். எஸ், இதுதான் குட்டி வீடியோ தான் இன்றைக்கி. நேபாள் பற்றி நான் பேசணும், கண்டிப்பாக பேசி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறேன்னு தெரில. அது ஒரு நல்ல இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை பற்றி கண்டிப்பாக பதிவு பண்ணணும், நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணும். எஸ், நேபாளும் நல்ல கிரிக்கெட் விளாட்றாங்க. எஸ், தேர் கேப்பபிள் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமர்ஜிங் டீம் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ மேபி எப்படின்னா, ஒரு இந்தியா கூட ஒரு பைலேட்ரல் சீரிஸ், அட்லீஸ்ட் இந்தியா கூட இல்லைனாலும் சுற்றி இருக்கிற ஒரு டீம்ஸ் கூட ஒரு பைலேட்ரல் சீரிஸ் நிறைய போட்டோன்னா அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். இல்லை அங்கே போய் விளையாடுற மாதிரி அண்ட் அவங்க இங்கே வந்து எஸ் நம்ம அந்த நேபாளுக்கு டூர் பண்ணுற மாதிரி, நேபாள் நம்ம ஊருக்கு டூர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எஸ் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட இந்த நேபாள் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்களா? மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லைக் ஹவு நேபாள் ஹேண்டில் த ப்ரெஷர், ஹவு நேபாள் ஷுட் ஹேண்டில் த ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஹவு நேபாள் டேக் தட் மேட்ச் டு நைட் பேட்டிங் ஃபினிஷ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், இதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ், அனாலிசிஸ் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்காக மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye bye.